Welcome to Success Max Summer Speak. Hi students, இன்னைக்கு exercise 2.4ல 7th sum பாருங்க. இந்த பாயிண்ட் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பியூர்லி இமேஜினரினும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல்னும் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னாக்க இசட்டு அதாவது இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம்னாக்கா அது பியூர்லி இமேஜினரின்னு அர்த்தம். அதுவே ரியல் அப்படின்னாக்கா அதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இசட் பார் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லி கிடச்சிதுன்னா அது ரியல்னு அர்த்தம். இப்போ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம இசட் பார் முதல்ல இசட்னு எடுத்து எழுதிக்குவோம். இருக்கிற வேல்யூவை இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிறத இசட்னு எழுதிக்கலாம். இங்கே டூ ப்ளஸ் I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. இதுக்கு வந்து நம்ம இசட் பார் எடுப்போம். ஏன்னா இசட் பார் மைனஸ் இசட் இது ரெண்டும் சேமாக இருந்ததுனால அது பியூர்லி இமேஜினரின்னு அர்த்தம். இப்போது இது பார் போடுறோம். I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. இது ஃபுல்லாகவே நம்ம பார் போடுறோம். ஸோ இப்போ இப்படி கொடுக்குறோம்னாக்கா ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதணும். 2 + I root 3 whole power 10 whole bar minus 2 minus I root 3 whole power 10 whole bar. இப்போ இந்த பார் வந்து உள்ளே எடுத்து எழுதிக்கலாம். I root 3 இதுக்கு தனியாக பார் கொடுத்துட்டு இது whole power 10 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது எழுதுறோம்னாக்கா 2 minus I root 3 பார் கொடுத்துட்டு whole powerல 10 கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ப்ளஸ் இது வந்து மைனஸ் மீனிங் மாதிரி எடுத்துக்கோங்க. இது மைனஸ் இந்த ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். 2 minus I root 3 whole power 10 ஆகிடும். நெக்ஸ்ட் இதை மாற்றிங்கனாக்கா எப்படி வரும்னாக்கா 2 இந்த மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். I root 3 whole power 10. இப்போது இங்கே இசட் பார் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இசட் பார் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? மைனஸ் இசட் வரணும். இப்போ அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம என்ன இசட்டுன்னு எடுத்தோம்? ஃபஸ்ட்டு 2 + I root 3 எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 minus I root 3ன்னு வரும். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம இங்கே எழுதிக்கலாம் பாருங்கள். 2 + I root 3ன்றதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அப்படின்னும் போது இதுக்குரிய சைன் என்ன வரும்? மைனஸ். அப்போனா அந்த மைனஸை நம்ம முன்னாடி காமனாக எழுதிக்கலாம். இது ஹோல் பவர் 10. ஸோ இந்த 2 minus I root 3ன்றது பாசிட்டிவில் இருக்கிறதுனால அதில் ஒரு மைனஸ் நம்ம காமனாக எடுத்துடுறோம். அப்படின்னா இன்னும் ஒரு மைனஸ் இங்கே விழுதும். I root 3 whole power 10. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் இருக்குது? இது இசட் டேர்மில் இருக்குது. நம்ம இது மைனஸ் வந்து நான் காமனாக எடுத்திருக்கேன். அப்படின்னா இசட் பார் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட்னு கிடச்சிருக்கு. இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. இது இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இது வந்து ரியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம சிங்கிளாக மாற்றணும். இப்போது 19 minus 7I divided by 9 plus I. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே பாசிட்டிவில் இருக்குனாக்கா இதனுடைய ஆப்போசிட் சைனில் அதனுடைய கான்ஜுகேட்டில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 minus I இங்கே 9 minus I இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 90னால் இந்த ரெண்டு டேர்ம் 90னால் 9 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 171 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 90னால் ஐயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -19I. நெக்ஸ்ட்டு இந்த -7னால் இந்த ரெண்டு டேர்ம் -7னால் 9 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -63I மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7I இன்ட்டு I அப்படின்னாக்கா 7I² வரும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா A + B A - Bன்ற கான்செப்ட். அப்படின்னா 9² - I² வரும். இப்போ இதில் இந்த ரியல் பார்ட் தனியாக எழுதிக்குவோம். 171. இப்போ இந்த இமேஜினரி பார்ட் இது ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிங்கனாக்கா -82I அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த I² வேல்யூ வந்து -1. அப்படின்னா I²க்கு வந்து -1 அப்படின்னாக்கா அதோட 7 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். டிவைடட் பை இங்கே 9². இதுலேயும் அதே மாதிரி I² வேல்யூ -1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இன்னும்போது அங்கே என்ன வந்துடும்? +1ன்னு கிடச்சிடும். ஸோ இப்போ இதில் இருக்கிறது 9 9s are 81ன்னு இதை சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுலேருந்து அதாவது 171லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 164 கிடைக்கும். -82I டிவைடட் பை இந்த 9 9s are 81 அதோட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 82. இப்போ இது ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக பிரித்து எழுதுவோம். டிவைடட் பை
82 minus 82i divided by 82 அப்படிங்கும்போது இந்த 82க்கு 82 கேன்சல் ஆகிடும். இந்த 82 ஒன் டைமு, இது 2 டைம்ஸ். அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே 2 மைனஸ் இங்கே 1 டைம் ஐ. இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இன்னும் ஒரு டேர்முக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன இருக்குது பாருங்கள், 20 மைனஸ் 5i divided by 7 minus 6i. ஸோ இதை 20 minus 5i divided by 7 minus 6i. இதை இதனுடைய காஞ்சுகேட்டில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 plus 6i divided by 7 plus 6i. ஸோ இப்போ இது ரெண்டையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். அந்த 20ஆல் 7 ஒரு முறையும் 20ஆல் 6i ஒரு முறையும் மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். 20ஆல் 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 20 into 6 அப்படின்னாக்கா 120iன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -5ஆல் 7 ஒரு முறை, அதுக்கப்புறம் இந்த 6 ஒரு முறை. -5iஆல் 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -35i. நெக்ஸ்ட்டு -6 5s are 30i ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் 7 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 140. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 120லேருந்து 35 மைனஸ் பண்ணிங்கன்னா 85i கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் அப்படிங்கும்போது -1னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 கிடைக்கும். டிவைடட் பை 7 7s are 49 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 கிடைக்கும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்படின்னா 36 இன்ட்டு -1 என்ன ஆகிடும்? ப்ளஸ் 36ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ளஸில் இருக்க இந்த ரெண்டு டேர்மே ஆட் பண்ணிங்கன்னா 170 ப்ளஸ் 85i டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 85 கிடைக்கும். ஸோ இப்போ இதுலேயும் அதே மாதிரி 170 by 85 ப்ளஸ் 85i by divided by 85. அப்படின்னா 85 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 டைம் அப்படின்னும்போது இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 ப்ளஸ் ஐன்னு கிடைக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்சது 2 மைனஸ் ஐ, இங்கே 2 ப்ளஸ் ஐ. ஸோ இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சது இங்கே 2 மைனஸ் ஐ, இதுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 2 ப்ளஸ் ஐ. அப்படின்னா இதனுடைய பவரில் 12 இருக்குது, அதை எழுதிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இசட் ஈக்குவல் டு இந்த 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹோல் பவர் 12. இப்போது நம்ம இதுக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ணியான்னு சொல்லியிருக்காங்க, ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியல் அப்படின்னாலே என்ன மீன் பண்ணணும்? இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியோம். ஸோ இப்போ இந்த டேர்முக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார் மேலே போட போகிறோம். இசட் பார் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12. இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக பார் கொடுத்தோன்னா ஒன்றுத்துக்கு தனித்தனியாக எழுதிக்கும். 2 மைனஸ் ஐ ஹோல் பவர், இதுக்கு தனியாக ஹோல் பாரு, ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12, இது ஹோல் பவர் 12. இப்போ இந்த மைனஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12. இந்த எழுதணும்னா 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 கிடைக்கும். இப்போ இது எந்த கான்செப்டில் இருக்குது பாருங்கள். இது சேம் இசட் மீனிங்லேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இசட்டோட வேல்யூ இங்கே நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூவே வந்துருச்சு. அப்படின்னா இங்கே என்ன எழுதணும்? இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு எழுதணும். அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? இசட் அப்படின்றது தேர்ஃபோர் இசட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.